ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம டிஆர்பி பிஇஓ சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழில் 14 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். 14 கீழ்கணக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வெறும் 18 நூல்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 18 நூல் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் 11 நூல்கள் என்னது அப்படின்னா அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த 11 நூல்கள் என்னென்ன அப்படின்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திருக்குறள், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400. ஸோ இது 11 தாங்க நீதி நூல்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சி. முதுமொழி அப்படின்னா என்னங்க? முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல், அதாவது மூத்தோர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் பற்றி தான் இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். இவருடைய ஊர் எது அப்படின்னா கூடலூர். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த முதுமொழி காஞ்சியுடைய வேறு பேர் என்ன அப்படின்னா அறவுரக்கோவை அல்லது அறிவுரக்கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 10 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் இருக்குது. இது தொல்காப்பியர் கூறிய 8 வனப்பில் இது அம்மை என்னும் வனப்புக்கு உரியது. இதுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. ஸோ இதில் சொல்லியிருக்கிற கருத்தெல்லாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நிலையாமையை பற்றி கூறும். இன்னொன்று காஞ்சி திணையின் இன்னொரு பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்தது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லும். மூத்தோர் கூறும் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அந்த 10 அதிகாரத்தினுடைய பெயர்கள் இங்கே கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்ப்போம். சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. ஸோ இந்த 10 அதிகாரம் நமக்கு இருக்குங்க. இந்த 10 இது எப்படி எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு 3 கொடுத்துட்டு இன்னொன்று மட்டும் தப்பாக கொடுத்துட்டு இதில் தவறானது எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர் பெயர் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை பாடல் இருக்குங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு அதிகாரம் தொடங்கும் போதும் அதனுடைய முதல் வரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் தொடங்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுதாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ.